अस्सलाम वालेकुम। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्लाहुम्मा इग़फिर लहू वरहमहू वआफ़िही वअफ़ु अन्हु वअक्रिम नुज़ुलहू ववस्सिअ मुदख़लहू वग़सिलहू बिलमाई वस्सल्जि वलबरदि वनक़्क़िही मिनल ख़ताया कमा नक़्क़ैत अस-सौबल अब्यज़ मिनद दनसी वअब्दिलहू दारन खैरन मिन दारिही वअहलन खैरन मिन अहलिही वज़ौजन खैरन मिन ज़ौजिही वअद्खिलहुल जन्नत वअइदहू मिन अज़ाबिल कब्रि वमिन अज़ाबिन नार। கூடிய முறை எப்படி என்பதை நமக்கு முன்னால் செய்முறை விளக்கம் செய்து காட்டுவார்கள் சாதிக் அவர்கள். அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஅஸ்ஸின் முதஹலஹு வஅக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரதி வனக்கிஹி மினல் ख़ताया கமா நक़்கைத ஸௌபுல் அபியது மினல் தனஸி வஅத்கில்ஹுல் ஜன்னத வஅப்தில்ஹு தாரன் ख़ைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் ख़ைரன் மின் அஹ்லிஹி வஸௌஜன் ख़ைரன் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னத வஅயிதுஹு மின் அஸாபில் கப்ரி வமின் அஸாபின் நார். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் சாதிக் பாய். அலைக்கும் சலாம் தல்ஹா. இப்போ இவங்க ஜனாதா தொழு துவா சொன்னாங்களே, அதுக்கு உங்களுக்கு பொருள் தெரியுமா? தெரியும் தல்ஹா. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பகுதியை சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? கேளு. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு அக்ரிம் நுஸுலஹு வஸ்ஸிஅ முதஹலஹு. இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, இவருக்கு சுகமளிப்பாயாக, இவர் தங்கும் இடத்தை விசாலப்படுத்துவாயாக. தல்கா, இப்போ அதோட ரெண்டாவது பகுதி கேட்கிட்டா. வஅக்தில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரதி வனக்கிஹி மினல் ख़ताया கமா நक़ைத ஸௌபுல் அபியது மினத் தனஸி. இவரது தவறுகளை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் கழுவாயாக. தூய்மையான ஆடையிலிருந்து அழுக்கை சுத்தம் செய்வது போல இவரது தவறுகளையும் சுத்தம் செய்வாயாக. இவங்க இப்போ சொன்னாங்களே, உனக்கு இப்போ தெரியுமா சேர்க்கவில்லை? தெரியும் சாதிக் பாய். இப்போ நான் மூணாவது பகுதி கேட்குறேன், நீ சொல்றியா? சொல்றேன் சாதிக் பாய். அப்தில்ஹு தாரன் ख़ைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் ख़ைரன் மின் அஹ்லிஹி வஸௌஜன் ख़ைரன் மின் ஸௌஜிஹி. இங்கிருக்கும் வீட்டை விட சிறந்த வீட்டையும், இங்கிருக்கும் குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தையும், இங்கிருக்கும் வாழ்க்கை துணையை விட சிறந்த துணையையும் இவருக்கு வழங்குவாயாக. சாதிக் பாய், நீங்க இப்ப என்கிட்ட மூணாவது இது கேட்டீங்க, நான் உங்கள்கிட்ட இறுதியான அந்த துவாவை கேட்கிறேன், நீங்க சொல்லுவீங்களா? வாதிகில்குல் ஜன்னத வஇதுஹு மின் அஸாபில் கப்ரி வமின் அஸாபின் நாரி. சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக, மேலும் இவரை கபருடைய வேதனை விட்டும் நரக வேதனை விட்டும் காப்பாற்றுவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு முஸ்லிம் இறந்து விட்டால் அவருக்காக என்னென்ன செய்ய வேண்டும்? கசபு மாற்றுதல். முதலாவது, அவர் அணிந்திருந்த ஆடையை கழட்டிவிட்டு அவரை சுத்தம் செய்து புதித ஆடையை அணிய வேண்டும். கசபு துணி மாற்றிய பிறகு என்ன செய்ய வேண்டும் சாதி? மௌத்தின் அறிவிப்பு. இன்னாரின் மகன் இன்னார் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா இலைஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னாரின் நல்லடக்கம் ஜனாசா தொழுகை பிறகு கபர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்படும். மௌத்தின் அறிவிப்பு செய்த பின் என்ன செய்ய வேண்டும் யாசின்? கஃன் மாற்ற வேண்டும். இறந்தவரை மீண்டும் நன்றாக சுத்தம் செய்து குளிப்பாட்டி வைத்து நறுமணம் பூசி கஃன் ஆடையால் கஃன் செய்ய வேண்டும். கஃன் செய்த பின்பு என்ன செய்ய வேண்டும் அம்மார்? ஜனாசா தொழுகைக்கு அழைத்தல். அஸ்ஸலாத்துல் ஜனாசா ஃபர்லுல் கிஃபாயா, அஸ்ஸலாத்துல் ஜனாசா ஃபர்லுல் கிஃபாயா என கூறி அழைத்தல்.
ஜனாதா தொழுகைக்கு அழைத்த பின்பு என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். இவர் தப்பு திட்டியிருந்தாலோ அல்லது புண்படுத்தியிருந்தாலோ அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என இரத்த பந்தத்தில் ஒருவர் கூற வேண்டும். இவர் கடன்களை இரத்த பந்தத்தில் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என கூற வேண்டும். அவருக்காக துவா செய்த பின் என்ன செய்ய வேண்டும்? ஜனாசா தொழுகை தொழ வேண்டும். ஜனாசா தொழுகை தொழுத பிறகு அவரது ஜனாசாவை சுமந்து சென்று கபரிஸ்தானில் நல்லடக்கம் செய்தல். கபர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்த பின்பு என்ன செய்ய வேண்டும்? இவர்களை அடக்கம் செய்யப்பட்டு அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். இதை எல்லாம் செய்தால் நம்மளுக்கு என்ன கூலி? ஜனாதா தொழுகையில் பங்கெடுத்து அவரை சுமந்து சென்று கபர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்யும் முறை இருந்தால் 2 கிராத் அணியும். ஜனாதா தொழுகையோடு சென்று விட்டால் 1 கிராத் அணியும். சகாபாக்கள் ரசூலுல்லா கீராத் என்றால் என்ன ரசூலுல்லா? 1 கீராத் என்றால் முதுகுமலை அளவு என்று நன்மை என்று ரசூலுல்லா கூறினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இறந்தவரிடம் கபரில் அடக்கம் செய்த பிறகு அவர்களிடம் எது தங்கும் எது போகும்? வாங்கி சொல்லுங்க வாங்கி. இருந்தவர்களுடன் ஒன்று தங்கிவிடும், 2 போய்விடும். 1 அவர் செய்த செயல்கள் தங்கிவிடும். 2 அவர் சொந்தங்கள் போய்விடும், செல்வங்கள் போய்விடும். இறந்த பின்பும் வரக்கூடிய நல்லடங்கள் என்னென்ன? நிலையாகும் தர்மம், பிறர் பெறும் கல்வி, அவருக்காக ஓடும் துவா செய்யக்கூடிய சாலியான பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.